ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நல்ல ஒரு அழகிய சூரிய உதயத்துடன் உங்களை சந்திக்கிறோம். இப்பொழுது இங்கே 6:30 டென்மார்க்கில். இன்று மிகவும் காலநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு அழகிய கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இப்போத்தான் சூரியன் மெல்ல மெல்லமாக வெளியே வந்து கொண்டிருக்கின்ற. இப்பொழுது நாங்கள் இந்த கடற்கரைக்கு ஏன் வந்த நாங்கள் என்றால், இந்த கடற்கரையில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மக்ரால் எனப்படும் மீனை இங்கே வந்து நாங்கள் பல வருடங்களாக நண்பர்களுடன் சேர்ந்து பிடித்து வருகிறோம். ஆகவே இன்று காலநிலை நன்றாக இருக்கும், பிடிக்கலாம் என்று தான் வந்த நாங்கள். ஆனால் காலநிலை ஓரளவு நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மீன்கள் பெரிதாக இன்னும் வரவில்லை. சற்று குழப்பமாகத்தான் இருக்கின்றது. சரி, மீன்கள் வராவிட்டாலும் இந்த அழகிய காட்சியை நீங்கள் பாருங்கள். ஒரு சிலர் இப்போதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் சொன்னார், பக்கத்தில் இருப்பவர், சில வேளைகளில் சற்று தாமதமாக இன்னும் சூரியன் மேலே வந்தவுடன் பிடிக்கலாம் என்று. இதை பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கார்களை அப்படியே பார்க் பண்ணி கொண்டு இருக்கணும். சில வேளைகளில் பிடிபட்டால் அந்த இதையும் பார்க்கலாம். நாங்கள் இப்போ கோசப்பட்டி உண்ட காட்டுறோம் பாருங்கள். ஒரு கப்பலில் இருந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதாவது வந்து கடல் அரிப்பை தடுக்கிறார்கள். இந்த அலைகள் மூலம் கடற்கரையில் இருக்கும் மண்ணை அப்படியே அரித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கப்பலில் இருந்து அவர்கள் அந்த மண்ணை நீருடன் சேர்த்து உள்ளெடுத்து பிறகு அந்த மண்ணை கரையிலே போடுவது. இது இந்த டென்மார்க் கடற்கரைகளில் பரவலாக நாங்கள் அடிக்கடி காணும் நிகழ்ச்சி. இதன் மூலம் கடல் அரிப்பை தடுக்கலாம் அவர்கள் செய்கிறார்கள். டென்மார்க்கை சுற்றி ஒரே கடலாக இருக்கிறபடியால் அவர்கள் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்கிறார்கள். அதில் ஒரு வழி தான் இது. நான் முதலும் பார்த்துருக்கேன், நீங்களும் இதை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட பார்த்திங்கன்னா இதில் அந்த கடலுக்கு மத்தியிலே அணைகள் போல கட்டியிருக்காரு. அப்படியே தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட அந்த கடல் அரிப்பை இப்போ இதில் ஒன்று எனக்கு கிட்ட உள்ளதை பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் அரிப்பை தடுப்பதற்காக கட்டியிருக்காரு. அப்போ அந்த இதில் நின்று தான் நாங்கள் வளமையாக மீனை பிடிக்கிறோம். அந்த பறவைகளின் சத்தம் கேட்குறது, உங்களுக்கு கேட்குறது தெரியாது. இந்த பறவைகளின் கூட அந்த மீன்களை பிடிப்பதற்கு தான் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பறவைகளின் சத்தம் கேட்பது வந்து ஒரு நல்ல அறிகுறி. கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம். அதோட பின்ன பார்த்திங்கன்னா அங்கே கடற்கரையிலே கடலுக்கு நடுவிலே காத்தாடியை அமைத்திருக்கு. பார்த்திங்கன்னா 1, 2, 3 நாங்கள் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னறிஞ்ச வரைக்கில் இப்படி இருக்கு. இப்போ தான் அது கட்ட தொடங்கினவர்கள் ஒரு வருடங்களுக்கு முன். இப்பொழுது கட்டி முடித்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்க தொடங்கிட்டார். ஆனால் தரையில் அமைப்பது போல் கடலுக்குள்ளே அமைத்திருக்கார். இந்த பல காத்தாடிகள் அதில் இப்படி பார்த்திங்கன்னா நல்ல அழகான சூரிய உதயம். அங்கே மீன் பிடிப்பவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, மீன் பிடித்தால் உங்களுக்கு அந்த காட்சியையும் பகிர்கிறோம். நன்றி, சந்திப்போம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 மணி ஆகிட்டு கொஞ்சம் பார்க்கணுட்டு பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மீன் பிடிபடுற மாதிரி தெரியல. நான் மேலேயே நிற்கிறேன். என்ன பிடிபட்டால் உடனே ஓடி போய் நாங்களும் பிடிக்கிறது, யாரும் பிடிக்கிறத பார்த்து உடனே ஓட வேண்டியது. என்னத்துக்கு இப்போவே போய் தண்ணிக்குள்ள நினைவானு சொல்லி வெளியாலே அப்படின்னு நின்று பார்த்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்களா நாங்கள் நிற்கிற ஒரு மேடான பகுதி. அதில் இருந்து தான் கீழே இறங்கி போய் பிடிக்கும். ஜாக்கள் வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த உங்களுக்கு தெரியுது, அந்த கட்டிலையும் நிற்கணும், இஞ்சாலையும் நிற்கணும்.
ஆனால் ஒரு தடவை இன்னும் பிடிச்ச மாதிரி தெரியல. கொஞ்சம் அலைய இருக்கிறபடியாக சில வேளை பிடிக்கிறது கஷ்டமாக நிற்குது. வெள்ளம் பார்த்தா அதே காத்தாடி மின்சாரம் எடுக்கிற காத்தாடி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் பண்ணுறபடியும் நல்ல வடிவாக தெரியும். இந்த கப்பலும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு 7 மணி ஆகிட்டு தானே அப்படியே நல்ல வடிவாக தெரியும். இந்த கப்பல் ஃபுல்லாக இதெல்லாம் நிற்கும் போல தெரியல. இதிலே ஒரு ஆள் 2 முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். அங்காலேயும் ஒரு ஆள் இதுக்குள்ளே நின்று போயிட்டு வருது. என்னென்று தெரியல. சில கொஞ்சம் அந்த காத்தாடியெல்லாம் நான் அங்கேயும் ஒரு ஆள் நிற்கிறேன். நான் ஒரு நேரம் இன்னும் பிடிச்ச மாதிரி தெரியல. இன்றைக்கி ஒரு நேரத்துக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. மீன்களுக்கு தான் அதிர்ஷ்டம். பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலே ஒரு ஆள் நிற்கிறார். பார்த்தீங்கன்னா அதிலும் ஒன்றும் பிடிச்ச மாதிரி தெரியல. நிற்கிறார் ஒரு ஆள். அதிலும் ஒன்றும் பிடிச்ச மாதிரி தெரியல. எல்லோரும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட உங்களுக்கு அதையும் காட்டும். நல்ல அழகாக இருக்குது. பார்த்துக்கணும் இந்த காத்தாடி அப்படியே சூரிய உதயம். ஐரோப்பா நாடுகளில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. எப்போவுமே குளிர் முகில் மூடி இருக்கும். ஆனால் இன்று மிகவும் அழகிய சூரிய உதயத்தை பல நாட்களுக்கு பிறகு கண்டிருக்கும். சூரிய அஸ்தமனம் ஓரளவு பார்க்கக்கூடியனாலும் சூரிய உதயம் இப்படியாக கொஞ்சம் இடங்களில் வந்தால் தான் பார்க்கலாம். இப்போ ஆசிய நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது கிடைக்கிறபடியாக அதில் இது தெரியல. ஆனால் எங்களுக்கு இங்கே அரிதாக பார்க்கக்கூடியபடியாக பெரிய மகிழ்ச்சியாகும். அந்த கடல் அலையின் சத்தம், அந்த கடல் காற்று, மீன்பிடி விடாவிட்டாலும் ஒரு இயற்கையை அனுபவித்த சந்தோஷத்தோடு ஒரு போய் சேரும். முயற்சி செய்து பார்ப்போம். இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள். 1 2 3 கொஞ்சம் கொஞ்சம் வருகிறார்கள். ஆனால் சில பேர் சொல்லுகிறார்கள் இன்னும் 1 மணி காலத்தில் பிடிபடும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. தமிழக முதலமைச்சர் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஓகே, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். பாய் பாய்.